ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆரோக்கியமான உபதேசமும் முறையான தெய்வீக இயல் என்கிற தலைப்பின் கீழாக செய்தியை கற்றுக்கொள்ளலாம். வேதாகமம் கூறுகிற நேரடியான போதனையே ஆரோக்கியமான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீத்து 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதில் எந்த விதமான கலப்படமும் தவறான விளக்கங்களும் இந்த ஆரோக்கியமான உபதேசங்களில் இருக்காது. தற்காலங்களில் சபை பிரிவுகள் பெருகி தவறான விளக்கங்களும் மலிந்துவிட உபதேசங்கள், அதாவது போதனைகள், கிறிஸ்தவ உலகத்தில் சிக்கல்களின் உறைவிடங்களாக மாறிவிட்டதை நாம் காண முடிகிறது. எனவே ஆன்மீக பார்வையுடைய அநேகர் இன்றைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உபதேசம் என்பது பயனற்ற ஒரு வெற்று விவாதம், உபதேசம் பிரிக்கிறது, அன்பு தான் ஒன்றிணைக்கிறது, ஆத்தும ஆதாயமும் உபதேசமும் கலக்கப்படக்கூடாது, உபதேசங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு உதவாது, உபதேசங்கள் சோர்வு உண்டாக்குது, உபதேசம் மாபெரும் சுமையாக இருக்குது, கற்ற போதனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதிக போதனைகளை அறிந்து என்ன பயன், வேதாகமம் நம்மை பயிற்றுவிக்க இடம் கொடுப்போம், வேதாகமத்தில் பயின்று தேர முயலாது இருப்போம் என்றெல்லாம் இன்றைக்கி அநேக அறிவுரை சொல்லி இன்றைக்கு மக்களை சோர்ந்து போக வைக்கக்கூடிய காரியங்கள் எழும்பிவிட்டன. ஆனால் உபதேசம் என்பது நாம் அடைய முடியாத பனிமலை சிகரங்கள் அல்ல, கடினப்பட்டு கட்டி இழக்கின்ற ஒரு தேவையற்ற ஒரு கற்பாறையும் அல்ல. வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தால் உபதேசம் என்றால் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் சத்தியங்களின் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கோர்வையை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தின் நேரடியான போதனை விசுவாசிகளை பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறு அது பிரிய செய்யுமாயின் அது அனைத்து விசுவாசிகளின் ஒரே தேவ நூலாக அது இருக்க முடியாது. மனிதர்களினுடைய தப்பெண்ணங்களும் தவறான விளக்கங்களுமே மனிதர்களை பிரிக்கின்றன ஒழிய வேதாகம நூல் எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா பிரிவினருக்கும் ஒரே நூலாக இருக்கிற அந்த தேவ நூல் வேதாகமம் யாரையும் பிரிக்கின்றதில்லை. வேதாகம உபதேசத்தின் மேலே நாம் வீண்வழி போடுவது ஒரு தவறான காரியம். அதே போல் ஆத்தும ஆதாயம் சரியான வசன உபதேசத்தின்படி தான் அமைய வேண்டும். மக்களை ஆசை வார்த்தைகள் காட்டி அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தக்கூடிய காரியம் அது ஒரு சரியான ரட்சிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தாது. ஆகவே ஆத்தும ஆதாயமும் சரியான வசனத்தை போதித்து அவைகளின்படி தான் நாம் செய்ய வேண்டும். சரியான உபதேசம் இல்லை என்றால் ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ண முடியாது. அதே போல் நடைமுறை வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த உபதேசம் நமக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. அது வெற்று வாதமல்ல, அது பிரிக்கக்கூடிய காரியமல்ல, அது நடைமுறை வாழ்க்கைக்கு உதவாததல்ல, சோர்வுண்டாக்கக்கூடியதல்ல, மாபெரும் சுமை அல்ல. அவைகள் நமக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. சரியான உபதேசம் இல்லாமல் விசுவாச வாழ்வு சரியாக கட்டமைக்கப்பட முடியாது. நடைமுறை வாழ்க்கைக்கு உதவாத ஏட்டு சுரைக்காயாக வேத உபதேசம் இருந்தால் வேதத்தை அளித்த நம்முடைய தேவன் ஞானி அல்ல என்றே சொல்ல வேண்டும். வேதாகம ஆராய்ச்சி சோர்வுண்டாக்கும் என்று மிகப்பெரிய தப்பெண்ணம் கொள்கிறது தவறு. தேவனுடைய கடிதத்தில் உள்ளடக்கி இருக்கிற ஆழங்களை இறங்கி செல்லும் எவரும் களிப்படையாமல் அவர்கள் அந்த வேதத்தினுடைய காரியங்களை, அதனுடைய அதிசயங்களை காண்கின்ற காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சோர்வுண்டாக்கும் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு வேதத்தை தியானிக்காமலோ அதை ஆராயாமலோ நாம் இருப்பது தவறான ஒரு காரியம். உபதேசம் என்பது சுமையல்ல, அது சுவையான ஒரு காரியம். வேதாகம உபதேசத்தை நேரடியாக அணுகுகின்ற எந்த மனிதரும் இருமாப்புடைய கண்களுடனோ தேவையற்ற வீண் வாதங்களுடனோ அலைய மாட்டார்கள். கற்றதற்கு கீழ்ப்படியவும் புதியன கற்று கீழ்ப்படியவுமே வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 66 நூல்களின் சாராம்சம் யோவான் 3:16 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற அந்த வேத வசனம் இன்றைக்கு மனு குலத்திற்காக தேவன் தன்னையே கொடுத்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்கிற காரியத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. வேதாகமம்
தங்களை பயிற்றுவிக்க விரும்புவோர் வேதாகமத்தை ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வார்கள். தலையணையாக வைக்கப்படுகிற வேதாகமம் எவரையும் பயிற்றுவிப்பதில்லை. சரியான வேதாகம அறிவு மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறபடினால ஆரோக்கியமான உபதேசத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் வாஞ்சையோடு ஆசையோடு திருவசமனமாகிய அந்த ஞான பாலின் மேல் வாஞ்சையோடு கூட கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆரோக்கியமான உபதேச கல்வியினால் வரக்கூடிய நன்மைகள் எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆரோக்கியமான உபதேச கல்வியால் நாம் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் பல காணப்படுகின்றன. இதை தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும் திரும்பவும் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உண்டான உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலேயே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய் என்று இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதி கொடுக்கிறார். தவறான போதனைகள் எல்லா காலத்திலும் உண்டு. இந்த தீய புளித்தமா போதனையிலிருந்து நம்மை காப்பதற்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வது கடிதத்திலும் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-4 வரை திரும்பவும் சொல்லுகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி தவறான போதனைகள் எல்லா காலத்திலும் உண்டு. இந்த புளித்தமா போதனையிலிருந்து நம்மை காத்து கொள்ளுகிறதற்கு இத்தனை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ஆரோக்கியமான உபதேசத்தினால் நமக்கு வரக்கூடிய நன்மை என்று இங்கே பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். எபேசியருக்கும் பவுல் எழுதும் பொழுது 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் என்று சொல்லுகிறார். அதாவது ஆரோக்கியமான உபதேசமானது ஆன்மீக வாழ்க்கையில் நம்மை சரியான நிலையில் அது நிற்கச் செய்கிறது. ஆகவே நீங்கள் குழந்தைகளாக இராமல் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகி அந்த பலவித காற்றில் நீங்கள் அலைகளைப் போல அடிபட்டு அலைந்து விடக்கூடாது என்று எபேசு சபைக்கு எழுதுகிறார். ஆரோக்கியமான உபதேசம் மனித சிருஷ்டிப்பில் தேவனுடைய திட்டம் மற்றும் வருங்காரியங்களை பற்றி தெளிவான அறிவை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிற போது மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, வரும் காரியங்கள் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு அவர் இங்கே 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று வரும் காரியங்களை பற்றி ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு தெளிவாக போதிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்மை உத்தமனாக நிறுத்துகிறதற்கும் இந்த ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால், அதாவது பிராக்கெட்டில் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு விசுவாசி தனது வாழ்வை உருவாக்கி கொள்ளுகிறதற்கு இந்த ஆரோக்கியமான உபதேசம் மிகவும்
இன்றியமையாததாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 13 17 வரையிலும் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆரோக்கியமான உபதேசத்தினால நமக்கு வரக்கூடிய நன்மைகளை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து முறையான தெய்வீக இயல், இதை ஒவ்வொரு நாளும் ஒரு 10 காரியங்கள் இருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள முடியும். சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று அழைக்கிற அந்த காரியங்கள் வேதாகம அறிஞர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கு வசதியாக வேதாகம போதனைகளை 10 கருத்துக்களை மையமாக கொண்டு 10 தலைப்பின் கீழாக நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். தெய்வீக இயலினுடைய அந்த 10 இயல்கள் என்ன? தேவ இயல் தேவனை பற்றிய போதனையை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்து இயல், இது கிறிஸ்துவை பற்றிய போதனையை நமக்கு கொடுக்கிறது. பரிசுத்த ஆவி இயல், பரிசுத்த ஆவியை பற்றிய போதனையை நமக்கு கொடுக்கிறது. வேதாகம இயல், வேதாகமத்தை பற்றிய போதனையை நமக்கு கொடுக்கிறது. மனித இயல், மனிதரை பற்றிய போதனையை நமக்கு கொடுக்கிறது. தூதர் இயல், தூதரை பற்றிய போதனையை நமக்கு கொடுக்கிறது. சபை இயல், சபையை பற்றிய போதனை. பாவ இயல், பாவத்தை பற்றிய போதனை. ரட்சிப்பு இயல், ரட்சிப்பை பற்றிய போதனை. வருங்கால இயல், வருங்காலத்தை பற்றிய போதனை. அதாவது வேதாகமத்தினுடைய மொத்த உபதேசங்களையும், அதாவது சிஸ்டமேட்டிக் தியாலஜி தெய்வீக இயலை 10 தலைப்புகளாக பிரித்து 10 தலைப்பின் கீழாக இந்த செய்திகளை தொகுத்து இன்றைக்கு வேதம் நமக்கு வழங்கக்கூடியதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் நாம் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக தேவ இயல், கிறிஸ்து இயல், பரிசுத்த ஆவியியல், வேதாகம இயல், மனித இயல், தூயதர் இயல், சபை இயல், பாவ இயல், ரட்சிப்பு இயல், வருங்கால இயல், இவைகளை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.